கம்போடியாவில் தொடங்கிய ஒரு காதல் இன்று கன்னியாகுமரியில் திருமணமாகி நிறைவேறியுள்ளது. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களை தாண்டி இணைந்த இந்த ஜோடியின் காதல் கதை தற்போது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. எப்படி நடந்தது? முழு விவரங்களை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே இடைக்கோடு பகுதியைச் சேர்ந்த அஜின்தாஸ் வேலைக்காக கம்போடியா சென்றிருந்தார். அங்கு ஒரு உணவகத்தில் பணிபுரிந்த போது கம்போடியாவை சேர்ந்த லேக்னாவுடன் அவருக்கு அறிமுகம் ஏற்பட்டது. நாட்கள் செல்ல செல்ல அந்த நட்பு காதலாக மாறியது. ஆனால் சில காலத்திற்கு பிறகு அஜின்தாஸ் இந்தியா திரும்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதனால் இருவரும் பிரிந்தாலும் அவர்களின் காதல் மட்டும் தூரத்தால் குறையவில்லை. தினமும் செல்போன் மூலம் தொடர்பில் இருந்து தங்கள் உறவை தொடர்ந்து வளர்த்தனர். வெவ்வேறு நாடுகள், வெவ்வேறு மொழிகள், வெவ்வேறு கலாச்சாரங்கள் என அவை எதுவும் அவர்களின் காதலுக்கு தடையாக அமையவில்லை. இந்த நிலையில் அஜின்தாஸின் தந்தை உயிரிழந்த செய்தியை அறிந்த லேக்னா அவருக்கு ஆறுதல் சொல்ல இந்தியா வந்தார். அந்த பயணமே அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமாக மாறியது. திருமணத்திற்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் தயார் செய்த லேக்னா மீண்டும் இந்தியா வந்து இரு குடும்பங்களின் சம்மதத்துடன் கன்னியாகுமரி மாவட்டம் மிராலக்காடு கிறிஸ்தவ ஆலயத்தில் இன்று கிறிஸ்தவ முறைப்படி அஜின்தாஸை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்தில் இரு குடும்பத்தினரும் உறவினர்களும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். அதன்பின் நடைபெற்ற அறுசுவை விருந்திலும் அனைவரும் பங்கேற்று மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். கம்போடியாவில் தொடங்கிய காதல் இன்று குமரியில் திருமணமாகி இனிய முடிவை கண்டிருக்கின்றது.